ஜனநாயகன் டிக்கெட் கிடைச்சிருச்சா? எனக்கு கிடைச்சிருச்சு. எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஷோ ஜனநாயகன் பார்த்தே ஆகணும்னு போராடுறோம் எல்லாரும். ஜந்தன் மந்திர்ல ஒரு போராட்டம் நடக்குது. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா? வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா? எட்டு கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா? கருங்கல்லான உனை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லையா? ஜனநாயகன்ல என்ன ஃபைட் சீனு? அங்க வாருங்க, டெல்லியில அடி உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடி வாங்குறது யாரு தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக, நம்ம அடுத்த தலைமுறைக்காக நியாயம் கேட்டு. நீட்ல இவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நடந்துச்சு, அதுக்கான விளக்கம் கொடுங்க, அதுக்கான பொறுப்பேற்றுக்குங்கிற கேள்வி கேட்ட நம்ம சகோதரன் அடி வாங்கி மண்டையிலிருந்து ரத்தம் ஊத்து, கண்ணீர் புகை பூண்டுகளை வீசுறாங்க. மேலதிகாரி ஊமத்திர எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நீட் தேர்வுக்கு எதிராகவும் டெல்லியில் நடைபெற்று வரும் இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள கைலாஷ் திரையரங்கில் முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான டிக்கெட் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 1300 சாரி, நீங்க பாருங்க. இன்னும் 2 நாள், அதாவது வர வியாழக்கிழமை கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க இவங்க எல்லாம் யாரும் வெளியே வராதீங்க. கிரகணம் ஏற்படுதான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. கரகமெல்லாம் ஒன்னா சேர போறாங்க. ஏன்னா இங்க ஒரு சில கும்பலுக்கு கடவுள் மூளைய பொச்சில வச்சு தச்சிருக்கான். அந்த கும்பல் எல்லாம் ஒன்னா சேரக்கூடிய நாள். இந்தாப்ல சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிரெட் போர்டு உள்ள போகுது வீட்டுல நமக்கு. அரசு நிர்ணயித்த கட்டணமான 200 ரூபாய் மதிப்பிலான டிக்கெட்டுகள் கவுண்டரிலேயே 500 முதல் 600 ரூபாய் வரை சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு விநியோகிக்கப்படுவது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. ஹைப்பிங் ஃப்ராக்ஸ் எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல கூடக்கூடிய நாள். கல்ட்டு கூட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கபலீகரம் பண்ணக்கூடிய நாள். ஏன்னா இவனுங்க எல்லாம் வந்து புலி படத்தையே பார்த்துட்டு வந்து பிளாக் பஸ்டருங்க ஆஸ்கார் தாங்கன்னு சொல்லி சுத்திட்டு இருந்த கும்பல் இவனுங்க. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. தியேட்டர் டிக்கெட்டே வந்து 190 ரூபீஸ் தான். ஆனா கவுண்டர் நீங்க பிரிண்ட் போட்ட டிக்கெட்டே வந்து 500 கட்டாங்க சார். இப்பதான் உங்களோட ஸ்டாஃப் ஹவுஸ் கொடுத்துருக்காரு சார். பாருங்க சார், வேணும்னு கேட்டீங்க, வேணும்னா கொடுத்து வாங்கிட்டு போங்க. நீங்க தியேட்டர்ல பணியாற்றவே இல்லை. நான் பணியாற்றேன். அதான் ஒரு பணியாளர் சார். நான் ஒரு பணியாளர், நான் ஓனர் கிடையாது. ஓகே, இப்போ 500 ரூபாய்க்கு சொல்லுங்க யாருங்களா சார்? 500 ரூபாய்க்கு பிரிண்ட் அடிச்சு ஆன்லைன்ல கவர்மெண்ட் ஆன்லைன்ல வித்துட்டு இருக்காங்க. அதனால இந்த பகவந்த் கேசரியை விட்டு வைக்க போறானுங்க. அது கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறாடா. எனக்கு போதும்பா, நான் கிளம்புறேன். யார் விக்கிறாங்க? புக் பைஸ் வைக்கிறாங்க, ஆன்லைன்ல விக்கிறாங்க. ஆமா, இப்ப தியேட்டர் கவுண்டர்ல சேம் ரேட் தான் சார் இருக்கா. ஆன்லைன்ல என்ன ரேட் அதுதான் கவுண்டர்ல. 500 விக்கிறதுக்கு ரூல் இருக்குதா? அது எனக்கு தெரியாது. வாடினேன் வருந்தினேன் இனி திருந்தினேன் நாராயணா. இந்த கல்ட்டு புழுக்கெல்லாம் வந்து புலங்காயர் அடையக்கூடிய நாள் வியாழக்கிழமை. இவங்க வந்து படம் பார்க்கலாம் போல. முன்னாடி பெரிய பிக் ஸ்கிரீன்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்துட்டா போதும். படத்துடைய கிளைமேக்ஸ் என்ன, படத்துடைய ஓப்பனிங் என்ன, ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை. அதை பார்த்துட்டு புலங்காயர் அடைச்சு வெளியே வரும்போது இப்படி ஒரு வச்சு பாருங்களேன். ஓகே, சூப்பர் சூப்பர். தளபதி அமைச்சர்ல இருந்து கடைநிலை தொண்டன் வரைக்கும் எல்லாம் ஒரே சைஸா இருப்பானுங்க. ஆகவே பொதுமக்களாகிய நாம தான் உஷாரா இருந்துக்கணும். இந்த உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். அரசாங்கம் உங்களை பாதுகாக்காது.
ஏன்னா அரசாங்கமே தியேட்டருக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் சொல்றேன். கமலா தியேட்டர் ஓனர் விஷ்ணு சார் எல்லா படத்துக்கும் வந்துருவாரு. தளபதியோட மேக்ஸிமம் எல்லா ரீலீஸ் படத்துக்கும் வந்துருவாரு, நியூ ரிலீஸ் படம் எல்லாத்துக்கும் வருவாரு. ஆனா இந்த படத்துக்கு ஆபரேட்டரோட ரூம்ல தயவு செய்து அவர் பக்கத்திலே உட்காந்து ஜனங்க தளபதியோட ஃபேன்ஸ் கடைசி படம் ஒன் மோர் கேட்டாங்கன்னா, சாங்கா இருக்கட்டும் சீனா இருக்கட்டும், ஒன் மோர் கேட்டாங்கன்னா ப்ளே பண்ணி வந்து தயவு செய்து காட்டுங்க சார். இதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அவர் இந்த மனுஷனுக்கு படம் கிடையாது. அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஆட்சி வரும், ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும். அதனால அவருடைய ஒன் லாஸ்ட் டைம் கண்டிப்பா எல்லாம் அழுதுகிட்டு தியேட்டரை விட்டு வெளியே போவாங்க. அதனால விஷ்ணு சார், நீங்க உங்க கமலா தியேட்டர்ல அவங்க எத்தனை வாட்டி ஒன் மோர் கேட்டாலும் மறக்காம நீங்க வந்து உட்கார்ந்து நீங்களே போடுங்க. தயவு செய்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஜனங்களோட வந்து பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய 23ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு 2 வாரத்துக்கு நோ அரசியல், ஒன்லி வைப், ஒன்லி ஜனநாயகன். எல்லாரும் தியேட்டர்ல ரெடியா இருங்க. அண்ணன் வந்து ஃப்ரீயா டிக்கெட் கொடுப்பாரு. பிளாஸ்ட் இல்ல, அது நம்ம சொல்றதுக்கு இல்ல. இந்த தேர்தல் முடிந்த பிறகு நானும் என் குடும்பத்தாரும் எடுத்த ஒரே முடிவு, இனி சினிமா தியேட்டர் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது, எந்த நடிகனையும் ரசிக்கவே கூடாதுடா அப்படிங்கிறது. எங்களுக்கு இப்படி ஒரு விழிப்புணர்வை நீங்கள் தந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு மிக்க மிக்க நன்றின்னு நாங்க சொல்லிக்கிறோம். சாம்பார் ஆப் எனக்கு டிக்கெட் வாங்கி எங்கிட்ட 100 200 வாங்கி 500 1000 வித்தவங்க தான் இன்னைக்கு வந்து 300 ரூல்ஸ் கிடையாது. 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வித்தாங்க போன படத்துக்கு. இதே ஜனவரி மாசம் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்க வேணும்னே 300 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. என்ன சொன்ன? 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? எண்ணி 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். புரியலையா? கொஞ்சம் பாரு. देख रहे हो तुम, 40 से 50 करोड़ की नेटवर्थ है इनकी. 2.5 से 3 करोड़ पर फिल्म चार्ज करते हैं. पर क्या जरूरत थी भाई प्रोटेस्ट में आने की? सल्यूट है यार. He is not actor, he is real life hero. படத்துல ஹீரோவா இருக்காங்க பாருங்க, அவங்க நிஜத்துல சரியான கோலப்பையில இருக்காங்க. அதே படத்துல வில்லனா காட்டினாங்கல்ல, அவங்க எல்லாம் நிஜத்துல செம பெரிய ஹீரோஸா இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் எல்லாம் வீட்டுக்கே போல அங்கேயே தான் இருக்காரு, லத்தி சார்ஜ் வாங்குறாரு, அங்கேயே நிக்கிறாரு. இவரு வில்லனா? இவங்க எல்லாம் பாருங்க, அடடடடடா தன்னோட படங்கள்ல என்ன கருத்தை தூக்கி தெளிப்பாங்க. அநியாயத்தை கொண்டா பொங்கணும்னு என்னென்ன படம் சுட்டு இன்னைக்கு சிஎம் கூட ஆயிருக்காங்க சில பேரு. ஆனா ரியல் பிரச்சனை வரும்போது நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கறேன் சொல்றான். கம்ப்ளைண்ட் கொடுத்து 1.5 மாசமா ஆரம்பிச்சு யாருமே எடுக்க மாட்டாங்கம்மா. 1.5 மாசமா ஆரம்பிச்சு எடுக்க மாட்டாங்கம்மா. 1.5 மாசமா ஆரம்பிச்சு எடுக்க மாட்டாங்கம்மா. தாவா காட்சியில எடுப்பாங்க. சொல்றீங்களா? டிஎம் காட்சியில எடுக்க மாட்டானுங்க. டேய் நாயே, டிவிக்கு ஆட்சி அமைச்சு 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. கமிஷனர் கிட்ட கொடுத்தேன் சார். லாஸ்ட் மந்த் 22ஆம் தேதியே கொடுத்துட்டேன் சார். டிஎம் காட்சியில எடுக்க மாட்டாங்கம்மா. கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. தாவா காட்சியில எடுப்பாங்க. அவன் யார உள்ள கை தட்டினவன்? இவனை என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி நாடிக்கு நடு வீட்டுல வச்சாலும் அதோட முட்டி பீஞ்சிட்டு தாண்டி போகும். அறிவில்ல தெரியலடா, உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியல உங்களுக்கு. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். யாரு ஓடுனது? உங்க
உங்க அப்பா கைது செய்யும் பொழுதும் நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஒண்ணும் நாங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. நான் என்ன சரி விடுங்க, ஒரு கிடையாது. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? பிரான்சிஸ் சார் போதும்னு நினைக்கிறேன். போதும் விட ஐயா, இவ்வளவு புள்ளி விவரத்தோட கரெக்டா சொல்றீங்க. சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணலி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? தயவு பண்ணி போய் அவன் காலத்தட்டு கும்பிடுறேன். இல்ல நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இல்ல ஒரு வீடியோ இல்ல அவர் பேசுனதுக்கு ஈவன் ஆதவர் பிரான்சிஸ் சார் கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஏன்னா அது எலெக்ஷன். பிரான்சிஸ் சார் கொஞ்சம் அமைதியா இருக்கு. இல்ல நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இல்ல ஒரு வீடியோ இல்ல அவர் பேசுனதுக்கு ஈவன் ஆதவர். பிரான்சிஸ் சார் திடீர்னு எடுத்தாரு, ஒரு வீடியோ போட்டு காட்டினாரு. சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்னு இத பேசுறதுக்கு நமக்கு அருகதை இருக்கா? ஆமா ஆமா. இவன் திருந்தவே மாட்டான்ப்பா. டேய், திடீர்னு ஐம்புலனை அடக்கினா எப்படி அடக்க முடியும்? ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால அடக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும். அவசரப்பட்டா முடியாது. முடிச்சிட்டோம். இல்ல அருகதை இருக்கான்னு நம்மள கேட்கும்போது அப்ப நான் சொல்லணும்ல. நீங்க தாவேக்கான தாவேக்கான் போட்டு. நான் தாவேக்கா இல்லங்க, பொலிட்டிக்கல் விமர்சனம். நான் யார நான் தாவேக்காவை பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தாவேக்கா சொல்லுங்க. இல்ல நான் தாவேக்காவை பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் ரொம்ப உணர்ச்சிப்படுறீங்க? அதை விட எங்க அண்ணன் இதயத்துல்லா எனக்கு எனக்கே சிரிப்பா இருக்கு. குறைந்தபட்ச நன்றி உணர்வு கூட இல்லாம ஓடி போனது கூட மன்னிச்சு. நன்றி உணர்வு கண்டிப்பா இல்ல. நன்றி உணர்வு இல்லாத காங்கிரஸ் ஓடி போனது. நான் காங்கிரஸ் சொல்றேன். நான் காங்கிரஸ் சொல்றேன் இதயத்துல்லா சார், உங்களை சொல்லல. உங்களை சொல்லல, நான் காங்கிரஸ் சொல்றேன். நன்றி உணர்ச்சி இல்லாத காங்கிரஸ் ஓடி போன காங்கிரஸ். அதுக்கு ஒண்ணு வேணாம். ஓகே, ஒரு வார்த்தை பேசுது. நீதிமன்றம் எடுத்த நடைமுறை சரி, அதை நான் சரி என்றோ தவறென்றோ சொல்லவில்லை என்று இந்த நாட்டின் காவல்துறை அமைச்சர் யாரு? ஒரு டேஷும் கிளிக்காத முதலமைச்சர் ஜோசப் சி விஜய். எங்கய்யா இருக்கீங்க எல்லாம்? ஐயா சாஸ்திரி ஐயா, கொடியாத்த குமரா, என் குடிய கெடுக்க வந்துட்டாங்க ஐயா, என்ன காப்பாத்த மாட்டியா? அவர்தான் சார் போலீஸ் மந்திரி. அவருக்கு தெரியாம இந்த கைது நடக்குதா? உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் இதயத்துல்லா சார். அவங்க எல்லாம் அரசியல் விமர்சகர். ராகுல் காந்தி பதவி பறிக்கப்பட்டது, வீடு காலி செய்யப்பட்டது. எதுக்கு சார்? தெருவுல நின்னோம் சார் ராகுல் காந்திக்காக. வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அப்படி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு லூசு பெரிய சாம்பியன் வர, பாக்ஸர் வர, நான் சாதிக்க முடியாது. நீ சாதிக்க பண்ணி நடிச்ச பாரு. ஏன் புத்திய சிறுபாடு சிறுபடி கிளம்பி ஒரு சாகரிக்கே திரும்பி போ. நீதிமன்றம் இல்ல, அது மோடி அரசு. அவ்வளவுதான் சார். சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்க சார். நீதிமன்றம் படல சார். இது தாவேக்கா கையால் ஆகாத தற்குறி விஜய் அரசு செய்திருக்கிறது. நீதிமன்றம் சரி செய்தது ராகுல் காந்தி விஷயத்தில். சார் ஒரு செய்தி சார். நீங்க என்னை விட மிக மூத்த அரசியல் தலைவர். புன்னைவளவன் பேசினாரு, வார்த்தைகளில் தடிப்பு இருக்கிறது, தடிப்பு இல்லை. ஒரு மனிதன் நான் கதவெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசுறார். சட்டமன்றத்துல எதையெல்லாம் பேசக்கூடாது அதையெல்லாம் அந்த மன்றத்திற்குரிய தராதர தகுதிகளை கீழே போட்டு நசுக்குகிற ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தனத்தோடு பேசியது இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். எங்க தனியா போற? நீ கிரவுட் தான், உள்ளவா வாடா. ஏய் மறையாத, மார்க்ல வந்து நில்லு. விஜய் பேசிய வார்த்தைகளை நீங்க நியாயப்படுத்துவீங்க. அந்த நியாயத்துக்கு நாங்க பதில் சொன்னா நீங்க இவங்கள அனிதாவை சிறையில போட்டிருக்கணும், இவங்களை ஏன் போட்டாங்கன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க. எங்க உங்க அப்பாவை காணவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. சார் நாங்க பிச்சை எடுக்கல சார், எனக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்ல சார், காலை பிடிச்சி அவ்வளவுதான் லிமிட். எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு மேன்னாள் முதலமைச்சரை, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவரை, ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைவரை கொச்சைப்படுத்துகிற போது அந்த இயக்கத்தின் தொண்டன், எப்பா நீ பதவியேத்த உன் பொண்டாட்டிய காணோம், உன் பிள்ளைய காணோம், ஏப்பா உன் குடும்பம் வரல அப்படின்னு கேட்டா நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை விஜய தொட்டுட்டீங்களே சாருன்னு தாவேக்காவுக்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ்காரங்க வந்து நிக்கிறீங்க.
சகாயம் பொண்டாட்டி மண்ணெண்ண கேன தூக்குறதுக்கு முன்னால மூக்கு வேர்த்துட்டு நீ எனக்கு போன் பண்ற? தருவக்குள்ள ஏரியால வண்டி நிக்கிறதுக்கு முன்னால மூச்சு முட்டிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற? ஏயா என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கெல்லாம்? இன்னைக்கு எங்க அண்ணன் வன்னியரசு வேற பேசுறாரு, எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்னு. அன்னைக்கே சொல்றேன்டா, பாம்புக்கு பல்ல விஷயம்னா இந்த பொடக்க உடம்பெல்லாம் விஷயம். ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இதே அண்ணன் வன்னியரசு தான் சொன்னாரு, கோழை விஜயை பார்த்து கோழைன்னு சொன்னார். என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஆதவர்ஜுனா பேசியது அது அவரு ஒன்னத்துக்கு இல்லாதப்ப பேசினார் சார். முதலமைச்சர் ஒரு டேஷும் இல்லைன்னு பேசினாரே சார். டேஷ் முதலமைச்சர், டேஷ் முதலமைச்சர். எங்க சார் போச்சு அறம்? எங்க போச்சு? நீங்க என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத யார் தீர்மானிச்சது? இந்த டேஷ் ஸ்லீப்பிங் முதலமைச்சர் தானே. இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். சில பேருக்கு சொன்னால் புரியும், சில பேருக்கு அனுபவித்தால் தான் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டால் தான் புத்தி வரும் என்பதற்கு உதாரணம் இந்த 2026 தேர்தல். அஞ்சு டயலாக் ஒன்று சொன்னீங்களே, எல்லாரும் இந்த மாதிரி இளைஞர்கள் சார். என்னைக்காவது எல்லாரும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வந்துடாதானே கனவு கண்டதை தவிர இவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? இது டெமோக்ரஸி. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன், அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? இன்னும் என்னடெல்லாம் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அங்க டெல்லியில ராகுலுக்கு அரெஸ்ட் ஆயிருக்காப்புல. உனக்கு ஒரு நிலைமை இப்படி வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. சகல இந்த 200 ரூபாய் கந்து வட்டி காய்ச்சி வாங்கி இந்த சந்தோஷத்தை ஆனந்தமா கொண்டாடுறோம். ரத்த சொட்ட சொட்ட கூட்டு போறாங்க. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதுக்கும் ஒரு இது இல்ல. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. அவங்க பசங்களை போட்டு அத்தனை குடும்பம் பண்றாங்க. அதுக்கும் ஒரு பதில் இல்ல. அது மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். எல்லாத்துக்கும் கம்முன்றத நம்மளுக்கு ஆதரிக்கிறோன்றது அர்த்தம். தெரியுதா தெரியலையா? இங்க இருக்கிறவனுங்களும் சைலண்டா வாயஸ்ட் கம்முன்னுக்குறானுங்க. டேய், பசங்களுக்காக நிக்கலன்னா வேற எதுக்காகடா இந்த பதவி? எதுக்காகடா இந்த இது? நோ, ஏதாவது ஒன்று என்னால முடியல. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இது உனக்கு அடுக்குமாடா? போடா போடா. டெல்லியில் நடந்த போராட்டத்தின் போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டிக்காமல் மௌனம் காத்திருக்கிறார். ஏக்கா அப்ப மச்சா மஞ்சமாக்காண்டாக்கா. இந்த நேரத்துல நான் யார் ரொம்ப மிஸ் பண்றேன்னு தெரியுமா? உங்க அப்பா வீட்டுல இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டாரு தெரியுமா? அந்த அப்பாவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ரியலி ஃபெட் அப். பிஜேபி ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன் ஆரம்பமாயிடுச்சு. இது எங்க கோட்டை இல்ல வந்தா வேட்டை? இந்தியாவை எதற்கும் ஆன்டி இந்தியன்களாக பாஜகவினர் இருக்கிறார்கள். நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படம், ஸ்டாம்பீட் ஹோ ஜாயேகா ஸ்டாம்பீட். ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படம். தாவேகா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் அண்ணன் விஜயின் ரசிகர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடக்கிற நீட்டுக்கு எதிரான மாணவர் போராட்டத்துல உங்களை கலந்துக்க சொல்லல, அந்த போராட்டத்துக்கு ஆதரவா பேச சொல்லல, குறைஞ்சபட்சம் ஒரு ட்வீட்டோ ஸ்டேட்டஸோ கூட போட சொல்லல. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு தெம்பு, தைரியம், திராணி வேணும். உங்க அண்ணனுக்கே அந்த தெம்பு, தைரியம், திராணி கிடையாது. உங்ககிட்ட அப்புறம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆனா ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களும் இந்த நீட் போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தயவு செய்து இதை திசை திருப்பும் வகையா அண்ணனோட ஜனநாயகன் படம் ரிலீஸ், இது அண்ணனோட கடைசி படம், காஞ்சிபுரம் கோயிலுக்கு போய் அண்ணன் படம் வெற்றி பெறணும்னு பூஜை போடுறது, மேடைக்கு மேடை ஏறி ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறது, நான் ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்காக அண்ணன் கிட்ட லீவ் கேட்டிருக்கேன், கியூட்டா பேசுற இந்த மாதிரி வேலைகளை அமைச்சர்களும் மற்றவர்களும் தயவு செய்து தவிர்த்துங்க. ஏன்னா
ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. நம்மளால அதுக்கு உதவி பண்ண முடியலனாலும் உபத்திரமா இருக்க கூடாது. புரிஞ்ச அணிலுங்க, புரியாத அணிலுங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இது உங்ககிட்ட கேட்க கூடாது, ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு புரிதல் எல்லாம் கிடையாது. ஆனாலும் கேட்க வேண்டியது எங்களோட கடமை. நன்றி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது சார். 23ஆம் தேதி லீவு மட்டும் வேணுங்க சார். 23ஆம் தேதியா சார்? ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க சார். இந்த ஒரே ஒரு டைம் எனக்கு லீவ் மட்டும் கொடுங்க சார். இந்த லீவ் விட்டா அடுத்து 6 மந்த் கழிச்சு தான் பார்க்க முடியும். ஒரே டைம் லீவ் மட்டும் கொடுங்க சார். ஓகே ஓகே, நீ எடுத்துக்கோ, நீ பாரு. தேங்க்யூ சார். இருந்தாலும் இவங்க டவுட்டா இருக்கு. ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா அம்மால இனிமேல் நாங்கடா. வேஸ்ட் விஜய் வந்தது. விஜய் வந்து என்ன விஜய் வானா வரக்கூடாது. இதோட எடுத்து யாரை கட்டிடணும்? விஜய் மானவே வேணா. என்ன விஜயால சொல்லு, இது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணதில்லை. எனக்கு வேணாம். அதை தர இதை தர அதை நோட்டுறன்னு ஒண்ணுமே இல்லை. வேஸ்ட். வேணாம் விஜய் வேணாமா? விஜய் தூக்கு. இதுவும் புரியல. ராகுல் காந்தி அங்க உதவ வாங்கிட்டு இருக்காரு டெல்லியில. இங்க இருக்கிற காங்கிரஸ் வந்து விஜயை வந்து பேச கூட சொல்ல மாட்டேங்குது. கூட்டணி கட்சி தாயா? உங்க சப்போர்ட்ல தான் விஜய் உட்கார்ந்து இருக்காரு. மிஸ்டர் விஜய், நண்பா நண்பீஸ் நண்பா நண்பீஸ் என்ன டயலாக் விஜய் சார்? ஜென்சி ஓட்டு வாங்கி வரணும். ஜென்சி அங்க அடி வாங்கிட்டு இருக்கு. சாருக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு பயமா? மோதியை பார்த்து இந்த நடக்குறீங்க மிஸ்டர் விஜய். வாய் தொடங்க ஐயா, வாய் தொடங்க. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ராஜ்மோகன் என்ன சொன்னாருன்னா, நான் எங்களை பார்த்து ஒரு நடிகர் சொன்னாரு, ஒரு டிரைவரை வந்து நீங்க எம்எல்ஏ ஆக்கிடுவீங்களா அப்படின்னு சொன்னாரு. நாங்க வந்து அவர் இப்ப எம்எல்ஏ ஆக்கிட்டோம், ஏன் கொரோடாவே ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நீங்க அமைச்சருக்கு நிகரான ஒரு பொறுப்புல விஜய் அவர்களுடைய டிரைவரை வந்து உருவாக்கி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், பாராட்டத்தக்க விஷயம் தான். ஆனா அந்த சொன்ன நடிகர் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, மாணவர்கள் ப்ரொட்டஸ்ட்ல நீட்டுக்கு அகைன்ஸ்ட் தான் இந்த பாசிஸ்ட் மோடி கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்துல போயிட்டு கலந்துக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க அதை ஜெயிக்க வச்சேன்னு சொன்ன நடிகர் முதலமைச்சரா இருந்து என்ன பண்றாருன்னா, தன்னை எதிர்த்து பதிவிடக்கூடிய ஆன்லைன்ல வந்து இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களையும் பிடிச்சி ஜெயில போடுறாரு. மோடி கவர்மெண்ட் பண்ற பாசிசம் தான் அப்போ இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் பண்றதும் அதே பாசிசம் தான். அதுதான் வந்து இங்க அவர் பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி, மோர ஊத்து, அதுல பூனை கிடக்குதான் பாப்பா. ஊத்து மோர்லடா, ஆசிட்ட ஊத்தி தான் நம்ம விஜய் சார் வந்து அந்த ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா நிப்பாரு. ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவர்தான் முதலமைச்சர். அல்லது இங்க டியூட்டி முடிஞ்சிச்சுன்னா சென்ட்ரல் போகலாம், அங்க பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். நாஸ்டோடம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நாஸ்டோடம் கருத்து என்னன்னா, சவுத் இந்தியாவில் பிறந்த நதிக்கரையோரம் பிறந்த சந்திரனும் குருவும் வலுத்த ஒரு ஆள் உலகத்தையே வந்து தன் கட்டுக்குள்ளார் வச்சிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு ஸ்லோகம் இருக்கு. 50 வருடங்களுக்கு he can rule next 50 years. அது இவரா இருக்கும்போது என்ன தோணும்? ஓடி போய் கிட்ட வந்து சுட்டு திருடுவா. சரிங்க, அந்த பக்கம் ஓடாதா. வா மகனே, இன்னைக்கு வா மகனே, நீ சின்ன விட மாட்டாங்க. பிச்சை எடுத்துறடா டேய். ஐயோ, பிச்சை எடுத்து போற நீ பாரு. இன்னைக்கு பாரு உள்ள விட்டுட்டு ஓட தட்டி போறடா. ஐயோ, மண்டை உடைஞ்சுங்க. டேய் வாடா, ஐயோ மண்டை. சார், அவர் சிஎம் சார் மொத்தமா இல்லன்னு, லஞ்சமே இல்லன்னு வாக்குறுதி கொடுத்தாரு சார், டிக்ளேர் பண்ணாரு. ஆனா நீங்க சொன்னீங்க முழுசா இல்ல சார். சொல்றீங்களா? ராஸ்கல், இனிமே ஏக்க கேக்குற சுத்திட்டு தெரிஞ்சா சுட்டு தள்ளிடுவேன். மாவனா சொன்னாரா இல்லையா? நீங்க கேக்குறீங்க. அப்போ இல்ல சார், நீங்க போய் சொல்றீங்க, சிஎம் சார் போய் சொல்றாரா? அவர் சொல்றாரு. யார் போய் சொல்றது? ரெண்டு பேர்ல நீங்க போய் சொல்றீங்க, சிஎம் சார் போய் சொல்றாரா? நீங்க என்ன சொல்றீங்க? முழுசா போகல எனக்கு தெரியும்ங்கறீங்க. அப்ப போய் சொல்றது சிஎம் சாரா நீங்களா? சார், நான் தான் போய் சொல்றேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. போ 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 அவனை சொல்றேன். சென்னையில் பிரீமியம் பேருந்து சேவையை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தின் மத்திய மின்சார பேருந்து பணிமனையில் காணொலி காட்சி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னையில் போக்குவரத்து வசதி மற்றும் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் நோக்கில் மாநகர போக்குவரத்து கழகம் புதிய பிரீமியம் பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. நவீன வசதிகள், சொகுசு இருக்கைகள், இலவச இணைய சேவை, பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த வகையில் பிரீமியம் பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொய்கள் வந்து பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கு. நம்ம வந்து நிறைய ஐடி விங்ஸ் வந்துச்சு, வார் ரூம் வந்துச்சு. இன்னெவிட்டபிளா இருக்கு நீங்க ஒரு பொய்யை ஹேண்டில் பண்றதுக்கு இன்னொரு பொய்யை சொல்றது. இப்போ ஒருத்தன் பொய் சொல்றான், அவன் ஜெயிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவனால உண்மையை பேசி ஜெயிக்க முடியல, ஸோ அவனும் பொய் சொல்றான். இப்போ பொய்களுக்கு இடையில சண்டை வருது. ஒரு நாடே பொய்களை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்குது.
நீங்க தான் ஜென்சிக்கு அத்தாரிட்டி இல்ல, இளைஞர்களுக்கான அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இங்க இளைஞர்கள் அவ்வளவு போராடுறாங்க. சோனம் வாங்சுக் வந்து அவருடைய வாழ்க்கையை தழுவிதான் முதலமைச்சர் நடிச்ச நண்பன் படம் வந்ததா சொல்றாங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவ்வளவு பெரிய விஷயம் ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு, ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களா இதை பத்தி? அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்துறதோட அவங்க எதுக்காக போராட்டம் நடத்துறாங்கன்ற மையப்புள்ளியை நம்ம பார்க்கணும். அந்த போராட்டத்திற்கு நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற தமிழ்நாட்டில் அரசியல் நாடகத்தையும் நம்ம பார்க்கணும். யாருக்கு நல்லா நடிக்க வரல அப்படிங்கிற காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். உனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு நடிப்பேன் என்னன்னே தெரியாதுடா. எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு என்ன நீங்க இப்ப ஆதரவா எதிர்பார்த்து இல்ல நான் சொல்றேன் மேடம், நீங்க நீட்டுக்கு தமிழக வெற்றி கழகம் ஆதரவா எதிர்ப்பா? நீட்டோட கொள்கைக்கு எதிர்ப்பு இல்லங்க. இவ்வளவு பெருசா ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, நீங்க அதை பத்தி அது நடக்காத மாதிரியே இருக்கிறீங்களே, தமிழ்நாட்டுல ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களே அதை பத்தி? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா? நடக்காத மாதிரி இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய எம்பியா இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் வந்து அதுல எந்த அளவு வந்து பாஜகவை எதிர்த்து களம் காண்றாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கணும். அவங்கள கேட்போம் சார். நான் கேட்கறது தமிழ்நாடு அரசோ இல்ல தமிழக வெற்றி கழகமோ இந்த போராட்டம் பத்தி ஒண்ணுமே சொல்லி. சேதுராமன் எம்ஏ பிலாசபி நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. ஜனநாயக நாட்டுல போராடுவது குற்றம் அல்ல. ஜனநாயக நாட்டுல போராட்டம் பண்றவங்க இந்த போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு சரி அப்படிதானே? இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன், ஒண்ணும் இல்ல, இவர் வந்து வில்லனா அதை காட்டுறதுக்காக கட்ட குரல்ல பேசுறாரு. என்ன மனுஷன் நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? போராட்டத்துக்கு ஆதரவு என்னன்னு அது ஏன் ஆதரவு சொல்லல இவ்வளவு நாளா? இல்ல யாரு சொல்லணும்ன்றீங்க? முதலமைச்சர் சொல்லணும். முதலமைச்சர் மட்டும் தான் சொல்லணுமா? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நடந்தது எப்ப இன்னைக்கு பிரச்சனை நடந்திருக்கு. நான் தொடர்ச்சியாக ஒரு மாசமா ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்து இருக்காங்க. பாஜக சோனம் வாங்சுக் வந்து எவ்வளவு நாளா உண்ணாவிரத போராட்டத்துல இருக்காரு. நீங்க நடிச்ச நண்பன் படத்தின் நாயகன் அவரு. பாஜகவோட நிலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் இந்தியாவுல யாரு போனாலும் இத மாதிரி கையாளுறது அவங்களோட தொடர் வாடிக்கையா இருக்கும். அப்படியா? நீங்க வந்து விவசாயிகள் போராடினாலும் இதே நிலைமை தான் பண்ணாங்க. சிஏ என்ஆர்சிக்கு போராடினாலும் இதே நிலைமை தான் பண்ணாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் போராட்டத்தை இதே பாஜகவோட சித்தாந்தம் என்ன? பாஜகவோட தவறு செய்யற விஷயத்தை யார் வந்து வீரியமா எதிர்க்கிறார்களோ அவர்கள் வந்து தடியடி நடத்துவது அவங்களுக்கு இயல்பா இருக்கு, வாடிக்கையா இருக்கு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இதை தொடர்ச்சியாக எல்லா அரசியல் இயக்கங்களும் எல்லா அரசியல் சக்திகளும் வன்மையாக கண்டிக்குது. எந்த அளவு ஆக்கப்பூர்வமாக கண்டிக்கிறாங்கன்ற விஷயம் பார்க்கணும். இன்னைக்கு நடத்தக்கூடிய விஷயம் வந்து நீட் விஷயம். இதை வந்து திமுக கண்டிக்குதுன்னா, நீட்ல வந்து மக்கள் மாணவர்கள் எக்ஸாம் எழுதி அந்த கொஸ்டின் லீக் ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. மேலே புசியானதுக்கு நம்மளும் பிறந்த வாழ் சொல்லணும். ஏன் தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான தற்குறிகளை தலைமையேற்று வழி நடத்தி அந்த தற்குறிகளாவே வச்சிருந்து ஓடாத படத்துக்கும் உருளாத படத்துக்கும் போஸ்டரும் பேனரும் ஒட்ட வச்சு எந்த படத்திலையும் ஒழுங்கா நடிக்க தெரியாத ஒரு நடிகனை வந்து தலைமையேற்க வச்சு அவருக்கு ஓட்டும் போட வச்சு அவரை முதலமைச்சராகவும் ஆக்குற அளவுக்கு ஒரு கூட்டத்தை ஒரு தற்கொலை கூட்டத்தை வழிநடத்த இருந்தா அதுக்கு எவ்வளவு பெரிய பொறுமையும் திறமையும் வேணும். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.